யார் இறந்துட்டாங்கனாலும் சிரார்த்தம் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. இருந்தாலும் ஆண்கள் இறந்துட்டா பண்ணுறது முறையாக இருக்குது. ஆனால் பெண்களுடைய சிரார்த்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அது ஏன் அப்படின்னு கேட்குறார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் தந்தை, அதில் தந்தை உயிரோடு இருந்து தாய் இறந்துட்டா அந்த தாய்க்கான திவசத்தை பிரசித்தமாக பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் தாய் உயிரோடு இருந்து தந்தை இறந்துட்டா அந்த திவசத்தை பிரசித்தமாக பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்போதுமே ஹிந்து தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிக்காது. அதனால தான் சிரார்த்தத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னு அனுகமனம்னே ஒரு சாஸ்திர விதி இருக்குது. பழைய காலத்தில் கணவன் இறந்து விட்டால் சத்திரிய பெண்களாக இருக்கட்டும், அந்தன பெண்களாக இருக்கட்டும், எந்த இனத்து பெண்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த அன்பின் காரணமாகவோ வாழ முடியாமல் உடன்கட்டை ஏறுதல், அதுக்கு பேர் அனுகமனம்னு பேர். அது சாஸ்திரத்தில் இருந்திருக்கு. இப்போ அண்மை காலத்தில் தான் அதெல்லாம் யாரும் அனுகமனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறுத்தி சட்டம்லாம் போட்டிருக்கா. அந்த மாதிரி அப்போ கணவனுக்கு சிரார்த்தம் பண்ணுறது அப்படின்னு இருந்தால், இப்போ தாயார் இறந்துட்டு தந்தையார் உயிரோடு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் இணைச்சி பார்க்கறதுனால அந்த கர்மாவை தள்ளி போட்டுட்டே வரா. அதே சமயத்தில் தகப்பனார் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை முறையாக பண்ணுறான். அப்போ தாய்க்கு என்ன அர்த்தம்னா ஆசிரிய தர்மம்னு பேர். ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பையனை சார்ந்திருப்பா, அப்படி இல்லைன்னா கணவனை சார்ந்திருப்பா, அப்படியும் இல்லைன்னா அப்பாவை சார்ந்திருப்பா, அப்படி இல்லைன்னா உடன் பிறந்தவனை சார்ந்திருப்பா. அந்த ஆசிரிய தர்மம் இருக்கிறதுனால நம்ம கர்மா பண்ணுறவன் இறந்து போயிட்டா அப்படிங்கிறதுனால உயிரோடு இருக்கிற ஆத்துக்கார் உயிரோடு இருக்கும்போது தாயார் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சிரார்த்தம் அவங்க அப்பாவையும் பாதிக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதை பெருசுப்படுத்தாமல் சாமானியமாக பண்ணிவிடுவான். ஆனால் தகப்பனார் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டான்னா தாயார் தவசம் வருது, தகப்பனார் தவசம் தனியாக வருது அப்படின்னு சொன்னால் தாயார் தவசத்தில் தகப்பனாருக்கும் இலை போட்டு பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ எப்போவுமே தாய் தகப்பனாரோடு இணைந்தே இருப்பது அப்படிங்கிறது தான் மரபு. அதனால் இரண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் தான் தாயாருடைய தவசத்தை வலுவாக பண்ணலாம். தகப்பனார் இருக்கிற வரைக்கும் தாயாருடைய தவசத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது.